Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் திருமணிமுத்தாறில் சாயக்கழிவுகள் கலப்பதால் தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை என்றும் தண்ணீரினால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் சலவை தொழிலாளர்களுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதி சேர்வராயன் மலையில் உற்பத்தியாகும் திருமணிமுத்தாறு 146 கிலோமீட்டர் தூரம் பயணித்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள நஞ்சை இடையாற்றில் காவிரி ஆற்றில் கலக்கிறது. 2 மாவட்ட மக்களும் பயன்பெற்று வந்த இந்த திருமணிமுத்தாறு கடந்த 25 ஆண்டுகளாக போதிய பராமரிப்பின்றி மாசடைந்தும் ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. இதனால் இந்த திருமணிமுத்தாறின் மூலம் பயன்பெற்று வந்த 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் தற்போது விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கருதி மாற்றுத் தொழில் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த திருமணிமுத்தாறை பராமரிப்பது குறித்து நம்மளை விளக்குவதற்காக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சேலம் மாவட்ட தலைவர் தங்கவேல் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். இந்த திருமணிமுத்தாறு ஏன் இதை ஆக்கிரமிப்பின் பிடியிலையும் அதாவது சாயக்கழிவு கலப்பதனாலும் பல விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? இது குறித்து நீங்க மாவட்ட நிர்வாகத்தில் முறையிட்டீங்களா, முறையிடலையா? பல முறை முறையிட்டோம். சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, பொதுப்பணித்துறை, சேலம் மாநகராட்சி மேயர் பல முறை விண்ணப்பம் கொடுத்தோம், சொன்னோம். செவிசாய்க்கல. இது வரைக்கும் ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. பார்த்துட்டு போனதோட சரி, ஆயிரக்கணக்கான ஆகாய தாமரைகள் பூத்து குலுங்குது. தண்ணீர் இயற்கையாக வர தண்ணீர் சேர்வாயன் மலையிலேருந்து வர திருமணிமுத்தாறு கலக்கிற இயற்கையான தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே தேங்கி நிற்கிது. தேங்கி நிற்கும் போது என்ன பண்ணால் அந்த லோக்கலில் வர அந்த சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்டு பகுதியில் குடியிருக்கிற நூறோருடைய அந்த சாயக்கழிவு உள்ளே வரதுனால அப்படியே நிற்கிதுங்க. தண்ணி போகாத இருக்கிறதுனால இயற்கையான தண்ணி விவசாயத்துக்கு ஏற்கனவே நம்ம 20 ஆண்டுக்கு முன்னே பயன்படுத்திட்டு வந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கழிவுகள் அப்படியே தேங்கி நிற்கிது. ஆகாய தாமரைலாம் அகற்றவே இல்லைங்க. திட்டம் ஒதுக்குனாங்க, மதிப்பீடு போட்டாங்க, ஆய்வு பண்ணாங்க. சேலம் மாநகராட்சி எந்த வேலையுமே செய்யலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற நுகர்வோர்களுக்கும் சுற்றி பயன்பெறுகின்ற விவசாயிகளுக்கும் பெரிய இழப்பு. ஆயிரக்கணக்கான கால்நடைகள் செய்து வளர்த்துறோம். அந்த தண்ணி மாசுபடுது, இயற்கை வளம் பூரா மாசுபடுது. பல தொல்லைகள், நோய்கள் வர தாக்குது. ஸ்கின்னெல்லாம் மாறுது. இது உடனடியாக சேலம் மாநகராட்சியும் பொதுப்பணித்துறையும் ஆய்வு பண்ணி இது உடனடியாக இந்த ஆகாய தாமரை அழிச்சு கொடுத்தா மட்டுமே சாத்தியம். இந்த 6 நாளா எத்தனை ஏரிகள் பயன்பெற்று வந்துச்சு? எவ்வளவு மக்கள் விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்க? இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஏரிகளோட நிலைமை எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 30 ஏரிக்கு மேல பயன்பெற்றாங்க. இதை ஒட்டி இருக்கிற 30 ஏரி இருக்குது, பயன்பெற்றாங்க. சைடில் இருக்கிறீங்க மாட்டு தீவனம், கால்நடைத்துறை இதுதான் அதிகமாக வளர்த்துவாங்க. தென்னை மரம் எல்லாமே இந்த தண்ணியால் மாசுபட்டு போயிடுச்சு. காரணம் தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி, இயற்கையான தண்ணி வரும். அதை பார்த்தா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆகாய தாமரை அகற்றல்னா சுத்தமாக இன்னைக்கு விவசாயம்லாம் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆயிட்டோம். விவசாயமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதை ஒட்டி இருக்கிற விவசாயம்லாம் ரொம்ப கேள்விக்குறியான ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன். Omax, Vest and Briefs.